ரொம்ப கஷ்டப்பட்டு 5 வருஷம் ட்ராவல் பண்ணி பவன் சாரோட பண்ணியிருக்கோம். நாங்களே சொல்ல அற்புதம் வந்திருக்கோம், எல்லாருமே சொல்லுவாங்க. நாளைக்கு படம் வரும்போது உங்களுக்கே தெரியும் இவ்வளோ தாமதம் ஏன் ஆச்சு, அவ்வளோ செட்ஸு பண்ணியிருக்கோம், அவ்வளோ படம் பண்ணியிருக்கோம். இந்த படம் மூலியமாக ஏதோ சொல்லணும்னு ஆதங்கத்தில் தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். கமர்ஷியலாகவும் பண்ணியிருக்கோம், சேம் டைம் நல்ல மெசேஜாக இருக்குது. இது வந்து பார்ட் 1 தான், பார்ட் 2 பண்ண போகிறோம். பார்ட் 2 பண்ணும்போது இன்னும் இதனோட டீட்டெயில் எல்லாம் பார்ட் 2ல் தெரியும். பவன் கல்யாண் சார் கிட்ட ஷூட்டிங் போகணும். சார் ஒரு வாட்டி கஷ்டப்பட்டு கிரவான் சார் நல்ல மியூசிக் கொடுத்துக்கோ சாங் பண்ணியிருக்கோம் சார், பார்க்குறீங்களான்னு கேட்டார். சாங் தானே அப்படின்ட்டு சரி காமி அப்படின்னாரு. பார்க்கும்போது அவர் ஷாக் ஆகிட்டார். இன்னொரு வாட்டி போடு, இது அதிசயம் இல்லை, எண்டு போடுன்னு சொல்லி கிட்டத்தட்ட என் முன்னாடி 15 வாட்டி பார்த்தார். ஏந்திரிச்சு கங்க்ராச்சுலேஷன், ஆல் தி பெஸ்ட் அப்படின்ட்டார். வந்த உடனே ஒரு நண்பர் கேட்டார், ஏன் சார் ப்ரெஸ் மீட் தானே, கல்யாண் சார் வரல, இதுக்கே இவ்வளோ செலவு பண்ணேன்னு கேட்டார். சரி நான் சிரித்தேன். சரி நமக்கு வந்து ஜென்ரலாக வந்து எந்த படம் பண்ணும்போது எங்குள்ள டெக்னீஷியனாக இல்லை ப்ரொடியூசரா இது வார் நடக்கும் எனக்கு. ஆனால் டெக்னீஷியன் தான் டாமினேட் பண்ணிவிடும் எப்போவுமே. பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் பண்ணலாம், இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவேன். அதனால தான் 90% ஆல் மை ஃபிலிம்ஸ் ஆர் சூப்பர் ஹிட், ஆல் ஃபிலிம்ஸ். இப்போ விஜய் சாரோட 3 படம் பண்ணேன், குஷி, கில்லி, சிவகாசி. ஆஃப்டர் 25 இயர்ஸ் கில்லி ரீலீஸ் பண்ணால் ஸ்டேட் ஃபிலிம் மாதிரி ஓடி இருக்கேன். அதே மாதிரி அஜித் சாரோட 3 படம் பண்ணேன், வேதாளம், ஆரம்பம் இருந்தால், கமல் சார் இண்டியன், மாதவனோட ரன், விக்ரமோட தூள், எல்லா படமே. ஒரு உதயம் தியேட்டர் ஓனர் ஒரு வாட்டி சொன்னார், படங்களே ஓடலை, தியேட்டர் மூடணுமா அப்படின்னு நினச்சோம். இந்த வருஷம் 2 படம் என் படம் ரிலீஸ் பண்ண, தூள், ரன் 2மே சூப்பர் ஹிட் ஆச்சு. ஏன்னா நம்ம முதல்ல டிசைட் பண்ணுறோம் இது மக்களுக்கு எது பிடிக்கும், எந்த பாயிண்டில் பண்ணணும், எது வேணால் ரசிப்பாங்க. டிசைட் பண்ண பிறகு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதனால் என்னுடைய அனுபவம், என்னுடைய பேஸ்மெண்ட், இந்த மண்ணில் நான் கற்றுக்கிட்டது, இந்த சினிமாவுக்காக நான் வாழ்ட்டேன். சார் இந்த சந்தேகம் இருக்குது, நீங்கள் படம் பண்ணுற நடிகர்கள் நேரடியாக அரசியலுக்கு வந்துடுறாங்களே, அது என்ன சார் ரகசியம்? அதாவது நான் சரத்குமார் சாரோட படம் ஆரம்பித்தேன், அவர் அரசியலுக்கு போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். போனால் யாருமே படம் வாங்கலை. முதல்ல படம் கம்ப்ளீட் ஆன பிறகு தேவா டபுள் பாசிட்டிவ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே எல்லோரும் வாங்கிட்டாங்க. விஜயகாந்த் சாரோட முதல்ல நான் சட்டம் ஒரு டைமில் பொட்டு வச்சு நான் தான் அவருக்கு மேக்கப் போட்டேன். அவர் வந்து நான் எப்பவும் படம் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. அப்புறம் திடீர்னு பேரரசு வச்சு ஒரு ஃபைனான்சர் சார் படம் பண்ணலான்ட்டு தர்மபுரின்னு படம் பண்ணேன். தர்மபுரி லாஸ்ட் டே ஷூட்டிங்கில் அவர் வந்து பாலிடிக்ஸுக்கு போயிட்டார். விஜயசாந்தியோட நான் படம் பண்ணேன், காட்ஃபாதர் மாதிரி ஆல் இன் ஆலாக இருந்தால், அவங்களும் பாலிடிக்ஸ் போயிட்டாங்க. இப்போ பவன் சாரோட 3வது படம் அவர் பாலிடிக்ஸ் போயிட்டார், விஜய் சாரோட 3 படம் பண்ண அவரும் பாலிடிக்ஸ் போயிட்டார். மேபி இது இயற்கையோ ராசியோ தெரியாது. இதுவே பெரிய பாலிடிக்ஸாக இருக்கும் போட்டிருக்கேன் சார். நன்றி சார், இவ்வளோ வெளிப்படையாக லிஸ்ட்டு போட்டு எல்லாத்தையும் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார்.